பாலஸ்தீனம் குறித்த பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரானின் கருத்தை நிராகரிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நீடிக்கும் சூழலில் பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் அங்கீகரிப்பதாகவும் வரும் செப்டம்பரில் நடைபெறும் 80வது ஐநா பொதுசபை அமர்வில் இதனை முறைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் கூறியிருந்தார். இதனை அமெரிக்கா நிராகரிப்பதாக தெரிவித்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ, இந்த பொறுப்பற்ற முடிவு ஹமாஸ் பிரச்சாரத்திற்கு உதவும், அமைதியை சீர்குலைக்கும் என்றும், அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் கன்னத்தில் அறைந்தது போல் ஆகிவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காசியாபாத்தில் போலி தூதரகம் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்தில் கைதான ஹர்ஷ்வர்தன் லண்டனில் பல்வேறு போலி நிறுவனங்களை நடத்தியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் கைது செய்யப்பட்ட ஹர்ஷ்வர்தன் சந்திரசாமி என்ற நபரின் உதவியுடன் சவுதி அரேபிய ஆயுத வியாபாரியான அட்னான் காக்கூஷியையும் ஹைதராபாத்தை பூர்வீகமாக கொண்ட துருக்கி நாட்டில் வசிக்கும் எக்ஸான் அலி சையதையும் லண்டனில் சந்தித்து அவருடன் இணைந்து பல்வேறு போலி நிறுவனங்களை நடத்தி வந்ததும் அம்பலமாகியுள்ளது. மேலும் ஹர்ஷ்வர்தனுக்கு துபாய், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் 11 வங்கிக் கணக்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.